This video is sponsored by BuyMote application. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விசிபிலேருந்து சுவிட்ச் யார்டுகளை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து எஸ்சிபி போகும். எஸ்சிபிலேருந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இதை டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 660 வோல்ட் வரும். 660 வோல்ட் வந்து 33,000 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி விசிபிக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா விசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா விசிபியில் வந்து இன்புட் வரும். இன்புட்லேருந்து அவுட் கோயிங் வச்சுருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் விசிபி. இது அவுட் கோயிங்லேருந்து 33,000 வோல்டேஜ் வந்து சுவிட்ச் யார்டுக்கு போகும். அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வழியே போகும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து கருப்பு கலரில் கேபிள் ஏறுதுங்களா, இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆர்ஒய்பி ஏறும். ஆர்ஒய்பியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஹெச்டி ஃபியூஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இதனால் அப்னார்மல் வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஃபியூஸ் போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மேலே போல் வழியாக இது வந்து பிளான்ட் உடைய, அதாவது கஸ்டமருடைய சுவிட்ச் யார்டு. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இபியோடைய சுவிட்ச் யார்டு. இது வந்து இபி சைடு சுவிட்ச் யார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய சுவிட்ச் யார்டு, அதாவது பிளான்ட்டோடைய சுவிட்ச் யார்டு. கஸ்டமருடைய சுவிட்ச் யார்ட்லேயும் ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. இபி சைடு வந்து சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இபி சைடு சுவிட்ச் யார்ட்லேருந்து மீட்டரிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த மீட்டரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் ஜென்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்னு சொல்லி இந்த மீட்டரிங் செக்ஷனில் எடுத்துக்கலாம். சிடிபிடி வச்சுருப்பாங்க. இபி சைட்லேருந்து அப்படியே கிரிட்டு போல் வழியாக சப்ளை வந்து எஸ்எஸ் கொடுத்துருவோம். சப்ளை பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பி 3 பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போகும். எஸ்எஸ்ஸில் போயிட்டு ஸ்டெப் அப் பண்ணி அவங்க சப்ளை கொடுத்துருவாங்க. இது போல் தான் வந்து சப்ளை வந்து ஜென்ரேஷன் பண்ணி இபிக்கு கொடுத்துருவோம். இபியிலேருந்து அவங்க வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க, கம்பெனி கொடுக்கலாம், அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பவர் வந்து கிரிட்லேயே ஏற்றி விட்ருவாங்க. கிரிட்டில் இருக்க சப்ளை வந்து வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த கம்பெனிக்கெலாம் இப்போ சப்ளை எடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இங்கே கொடுக்குற சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்டோடைய சப்ளை ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ பவர் தேவைப்படுதோ, அதை எவ்வளோ யூனிட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து பிளான்ட் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 5000 யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 5000 யூனிட்டுக்கு ஒரு பிளான்ட் போடுவாங்க. அந்த 5000 யூனிட் வந்து இங்கே ஜென்ரேட்டர் ஆகிறது வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து டேலி ஆயிரும். இது போல் தான் வந்து சோலார் பிளான்ட் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.